ஒரு பணக்காரரு அவர் வீட்டுல குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, தீர்க்க முடியாத வியாதி. தன் வழிபாட்டு தெய்வமாகிய இஷ்ட தெய்வமாகிய முருகன் கிட்ட போய் முறையிடுறாராம். முருகா, நீ மட்டும் என் குழந்தை உடம்பு சரியாகிடு. டாக்டர் எல்லாம் அப்படி கைவிட்டுட்டாங்கப்பா, கைவிடாத தெய்வம் நீ தானே, என் குழந்தைய நல்லா ஆக்கிடுன்னு சொல்லி என்ன சொல்றாரு, நீ இதை மட்டும் செஞ்சுறேன், என் வாழைத்தோப்புல இருக்கிற எல்லா பழத்தையும் உனக்கு நான் வெட்டி பஞ்சாமிரத்துக்கு அனுப்புறேன்றார். உடனே என்ன ஆகுது, அதிசயம் போல குழந்தை குணமாயிடுது. சந்தோஷம் தாங்கல. உடனே வாழைத்தோப்பெல்லாம் கனிஞ்சு தொங்குது, கொலைஞ்சு அப்படி இருக்கு. மகிழ்ச்சியில என்ன பண்றாரு, எல்லா வாழை அந்த தோப்புல இருக்கிற எல்லா கனிகளையும் முருகனுக்கே அர்ப்பணம், பஞ்சாமிரத்துக்கே போட்டோம் அப்படின்னு பழனி கோயிலுக்கு அனுப்புறாரு. எப்படியும் ஒரு 2-3 லாரியில அனுப்புறாரு. அவ்வளவு வாழைத்தோப்புக்கு சொந்தக்காரர். மகிழ்ச்சியா இரவு போய் உறங்குறாரு. பா, எங்க அப்பா நான் கேட்டதை செஞ்சுட்டான், நானும் திருப்தி அவனுடைய பஞ்சாமிரத்துக்கு என் தோப்புல இருந்த பழங்கள்